சரி க ப த ச த ப க ரே ச சரி க ப த ச த ப க ரே ச. வணக்கம். தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூணாவது ராகம் மோகனம். மோகனம் கேட்கும்போது எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு அற்புதமான ராகம். இதில் எவ்வளவோ இனிமையான பாடல்கள்லாம் இசையமைப்பாளர்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில பாடல்களை இப்போ நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணத்தை பார்த்துருவோம். சரி க ப த ச த ப க ரே ச. இந்த ராகத்தில் அமைஞ்ச ஒரு பழைய பாடலை இப்போ கேட்கலாமா? மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நினைவாலே பொழுதும் புலர்ந்தது கதிராலே தனன தனன. இதே கமன்ற படத்தில் சுசீலாமா ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நினைவாலே. அடுத்ததா நேற்று இன்று நாளை அப்படின்ற திரைப்படத்துக்காக எம்எஸ்வி அவர்கள் அற்புதமான ஒரு பாட்டை இந்த ராகத்தில் அமைச்சிருப்பாங்க. டிஎம்எஸ் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது ஆடிடும் பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு, நீ கைத்தாளம் போடு. எப்படி இருக்கு பாருங்கள். அடுத்து ஒரு அற்புதமான ஒரு பாடல், ராஜா சார் மியூசிக். இது ரொம்ப அழகாக அந்த ராகத்தில் போட்டிருப்பார். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது, இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை, நிலவு தூங்கும் நேரம். ஆஹா, என்ன பாட்டு பாருங்கள். அடுத்து மணிரத்னம் இயக்கத்தில் ராஜா சார் இசையில் வெளிவந்த ஒரு அற்புதமான படம் தான் இதயம் ஒரு கோயில், இதய கோயில். அந்த இதய கோயிலில் ஒரு பாட்டு எஸ்பிபி ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். அந்த பாட்டு இந்த மோகன ராகத்தில் அமைஞ்சது தான். இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவினி, இசையை மலராய் நாளும் சூட்டுவேன், இசையை மலராய் நாளும் சூட்டுவேன், இதயம் ஒரு கோவில்,
அதில் உதயம் ஒரு பாடல். கடைசியாக நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ப்ரேயருக்கு முடிகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பாட்டை பாடாமல் ப்ரேயரை முடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான தமிழ் பாடல் தான் தமிழ் தாய் வாழ்த்து. இந்த பாட்டை எழுதினவர் மனோன்மணியம் சுந்தரநாத் பிள்ளை. இதுக்கு இந்த பாட்டுக்கு இசையமைச்சது மறந்துடாதீங்க எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த பாட்டு அமைஞ்ச ராகமும் மோகன ராகம்தான். அதில் ஒரு சில வரிகளை பார்க்கலாமா? நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டனெதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. இந்த பாட்டை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை, 3 விஷயத்தை சொல்லிடணும். இந்த பாட்டை எழுதுனது மனோன்மணியம் சுந்தரநாத் பிள்ளை, சுந்தரம் பிள்ளை, இசை எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த பாடல் அமைந்த ராகம் மோகனம். இன்னும் மோகன ராகத்தில் பொதுவாகவே ராகம்ன்றதே ஒரு பெரிய கடல் தான். அதிலெல்லாம் மூழ்கி முத்தெடுக்கிறோன்றதெல்லாம் இட்ஸ் அ ஹிமாலயன் டாஸ்க். இன்றைக்கி மோகன ராகத்தில் ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் பாடி காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.